you're all doing good. Another thing, பிசிஓடின்னு பிராண்ட் பண்ணுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது ஒரு கண்டேஜியஸ் டிசீஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. யூஆர் கோயிங் டு கரெக்ட் இட் அண்ட் இட்ஸ் கோயிங் டு கோ அவே. அவ்வளோதான். அதை ஒரு டேபு மாதிரி க்ரியேட் பண்ணாதீங்க, அப்படி நினச்சிக்காதீங்க. யாரும் க்ரியேட் பண்ணால் கூட நீங்கள் இட்ஸ் ஃபார் யுவர் ஓன் குட் யூ ஆர் டூயிங். ஸோ அதனால் பிசிஓடியில் மெயினாக ஏன் பிசிஓடி வருது அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதுவும் மெயினாக வெயிட் கெயின் இருக்கும், ஹிர்சூட்டிசம் இருக்கும், ஆக்னே இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த ஆக்னே வந்த பிறகு தான் அதை போய் என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க. இல்லை ஹிர்சூட்டிசம் வந்த பிறகு தான் அதை அட்ரஸ் பண்ணுறது. அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறப்பே நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வாண்ட் ஈவன் கோ டு த ஆக்னே அண்ட் ஹிர்சூட்டிசம் ஸ்டேஜ். அது உங்களுக்கு புரியாது. ஏன்னா யூ ஒன்ட் நோ, யூ டோன்ட் ஹேவ் த அவேர்னஸ் ஃபார் இட். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறப்ப அதை அட்ரஸ் பண்ணிங்கன்னா யூ ஒன்ட் ஈவன் கோ டு திஸ் ஸ்டேஜ். இப்போது சரி ஓகே போயாச்சு, போனவங்களுக்கு என்ன பண்ணுறது? வாட் டு யூ சே? லைக் ஆல்ரெடி இப்போது irregular periods விட்டுட்டாங்க, they have gone into the science exhibition of the PCOD is hirsutism, acne. அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா what are the options that you have? See, and what do you advise? Hirsutism that is excessive hair growth இருக்கு அப்படின்னா first thing I also ask them to check hormonal imbalance இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா என்னோட மேஜர் கன்சிடரேஷன் as a dermatologist, என் மேஜர் கன்சிடரேஷன் என்ன, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம், பட் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இஃப் யுவர் ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ் ஆர் ஓகே, தாராளமாக நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம லேசர் ஹேர் ரிடக்ஷன் போகலாம். பட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணாமல் இது பண்ணுறதுனால நான் முன்னாடியே சொன்னதுதான் தண்ணியில் எழுதி வைக்கிற கணக்கு தான். ஏன்னா அந்த ஆண்ட்ரோஜன் திரும்ப இந்த இடத்த, ஸோ அது தண்ணியில் எழுதி வைக்கிற கணக்கு தான். நம்ம லேசர் ஹேர் ரிடக்ஷன் பண்ணும்போது என்ன ஆக போகுது அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப திக்காக வளர்கிற முடி தின்னா ஆக போகுது, உங்கள் ஹேர் க்ரோத் டிலே ஆக போகுது. ஆனால் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா திரும்ப அந்த ஹார்மோன் உங்களுக்கு இங்கே ஆக்ட் பண்ண போகுது. இங்கே ஆக்ட் பண்ணும்போது அந்த தின்னாக இருக்கிற ஹேர் திரும்ப திக்காக போகுது. அப்படியே இது நீங்கள் பண்ணணும். ஸோ அதுதான், நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை கரெக்ட் பண்ணுங்க. இதை கரெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் ஃபுல் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்க போகிறது இல்லை. அதே தான் ஆக்னிக்கும். இப்போ ஆக்னி நம்ம வெயிட் பண்ணணும், இது ரெடி கரெக்ட் பண்ணிட்டு தான் இதை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆக்னியோட ட்ரீட்மெண்ட் சைட் பை சைட் வி கேன் ஸ்டார்ட். பட் நான் அதை மட்டும் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை நான் கண்டுக்காமல் நான் விட்டுட்டேன் அப்படின்னா அது கரெக்டாக போகுது இல்லையே. அது உங்களுக்கு ஒரு பெர்மனெண்ட் சொல்யூஷனே கிடையாது. திரும்ப திரும்ப உங்களுக்கு ஆக்னி இருக்க போது அண்ட் லைஃப் லாங் யூ ஆர் கோனா பி சஃபரிங் வித் தட். ஸோ ஆக்னி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு பெரிய ப்ராப்ளம் அண்ட் எவ்வளோ பெரிய ஒரு டிஸ்ஃபிகர்மெண்ட்டு. இல்லாதவங்களுக்கு யூ வில் நாட் நோ ஹவு இட் ஃபீல்ஸ். ஸோ ஆக்னி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் திரும்ப அதுதான் சொல்கிறேன், யூ ஹாவ் டு நோ எதனால உங்களுக்கு ஆக்னி வருது அப்படின்ட்டு. நீங்கள் பண்ணுற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸா, இல்லை உங்கள் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, உங்கள் உடம்பு அது ஒரு சைனாக காமிக்குதா. ஒரு தடவை நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு செக்அப் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ணாலே இது ட்ரீட் ஆக போகுது. ஆக்னி இருக்கவங்க எல்லாருக்குமே பிசிஓஎஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஆக்னி ரொம்ப அதிகமாக, அதாவது சிஸ்டிக்குன்னு சொல்லுவோம், நம்ம கட்டியாக வருது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி எல்டர்லி, தட் இஸ் எல்டர்லினா ஈவன் 30s மேலே கூட சில பேருக்கு வரும், 40s கிட்ட சில பேருக்கு வரும். சில பேருக்கு அபவுட் 25 வரும்போது நம்ம அடல்ட் ஆக்னின்னு சொல்லுவோம். ஸோ 25 இயர்ஸ்க்கு மேலே ஆக்னி வரும்போது நீங்கள் கண்டிப்பாக யூ ஹாவ் டு நோ உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா தட் இஸ் வெரி மச் ரிலேட்டட் டு இட். அண்ட் அதே மாதிரி இந்த ஜா லைனில் வர ஆக்னியுமே இட்ஸ் மோர் ரிலேட்டட் டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ஆக்னியில் சைன்ஸ். ஓகே, இட் மைட் பி டியூ டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்கிற சைன்ஸ். ஸோ இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஏர்லியர் த பெட்டர். ஆக்னியுமே ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரும்போது இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு ட்ரீட். இட் டெஃபினெட்லி டேக்ஸ் டைம். என்னால் ஒரு 2 days 3 days ரிசல்ட் கூடனா கொடுக்க முடியாது. நாட் ஈவன் அ மந்த், இட்ஸ் கோனா டேக் 4 months 5 months டு கிவ் அ complete result and complete cure from acne. and அதுக்கப்புறம் இந்த acne எல்லாமே will leave scars. ஏன்னா it's ரொம்ப highly inflammatory, so most of the time scars விடும், and the scars is gonna be there for lifetime. so please be very careful when you get acne. address பண்ணுங்க, இது problematic acne இல்ல normal acne, இதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு address பண்றது it's very 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 important. and இதில் I want to ask you, நம்ம பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்கிறோம் இந்த டேபு, சில பேருக்கு பயம் இருக்குது, நம்மளை பிராண்ட் பண்ணிடுவாங்களோன்ட்டு. இன்னும் ஒரு பயமும் இருக்குது, பிசிஓஎஸ்ன்னு போனாலே மாத்திரை கொடுத்துருவாங்களோ.
நம்மளை வந்துட்டு லைஃப் லாங் நான் மாத்திரை எடுக்கணுமோ, அந்த மாத்திரைனால வந்துட்டு எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, என்ன மாத்திரை என்ன கொடுக்குறாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன்லேயே நிறைய பேர் வர மாட்டுறாங்க, நிறைய பேர் சொல்ல மாட்டுறாங்க. இது வந்துட்டு நான் பார்த்ததில் எனக்கு சொன்ன கம்ப்ளைண்ட்ஸாகவே சொன்னது, இல்லை எனக்கு பிசிஓஸ்னாலே மாத்திரை தான் கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ வாட் இஸ் யோர் டேக் ஆன் தட்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ஸோ சேம் லைக் இனிஷியல் PCOS இனிஷியலாக ஸ்டார்டிங்கே வந்து இட் வில் ஸ்டார்ட் அஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் யூ வில் ஸ்டார்ட் ஹேவிங் ஆக்னே, ஹிர்சுட்டிசம் இதெல்லாமே. ஸோ அப்படி அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லே நம்ம வந்து ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கா, அப்போ என்னென்னலாம் நம்ம பண்ணலாம், ஏன் நமக்கு இர்ரெகுலராக பீரியட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே ஒரு பேசிக்காக நமக்கு தெரியும் வெதர் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்ஸா, ஏன் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துச்சுன்ற கொஷின் நெக்ஸ்ட் வரும். ஸோ அது நிறைய பேருக்கு இட் குட் பி பிகாஸ் ஆஃப் ஜெனட்டிக் ரீசன் ஆர் இட் குட் பி பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஸோ அவங்க செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், இது எல்லாத்தினால அவங்களுக்கு வந்திருக்கலாம். நிறைய ஐடி பீப்புளுக்கு தே ஹாவ் திஸ் ப்ராப்ளம் பிகாஸ் தே சிட் இன் த கம்ப்யூட்டர், தே ஒர்க் இன் த டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ், தட் US டைமிங்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது, மார்னிங் தூங்குறது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒர்க் ஷிஃப்ட்ஸ் ப்ளஸ் ஒன்லி சிட்டிங் இன் த கம்ப்யூட்டர், அந்த டெஸ்க் மட்டுமே டெஸ்க் ஜாபாகவே இருக்கிறது. இன்னொன்று ஃப்ரைஸ், பர்கர்ஸ், இந்த மாதிரி என்ன ரெடிமேட் ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கோ அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுறது. கேட்டால் தேர் ஒர்க் இஸ் லைக் தட். அது ஒன்றும் அவங்க பண்ண முடியாது பிகாஸ் தே ஹாவ் டு earn, அண்ட் அதனால தே ஆர் காம்ப்ரமைசிங் தேர் ஹெல்த் பிகாஸ் ஆஃப் த ஜாப். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணணுன்றது அவசியம் இல்லை. Instead of taking the fries and taking the burger, please try to change that. Take a salad. Try to every day நிறைய பேர் ஐடியில் இருக்கவங்க நிறைய நாள் ஃப்ரைஸ் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. டெய்லியுமே பீட்சா, பர்கர் இந்த மாதிரி இந்த ஃபுட்டே சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு நிறைய எடுக்கிறது, இல்லை ஃபுட்டு எடுக்கிறது கிடையாது, வெறும் ஜங்க் ஃபுட்டு, சிப்ஸு, சாக்லேட் அண்ட் பெப்சி ஆர் பெவரேஜஸ், இதை மட்டுமே ஃபுட்டாக சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் செடென்ட்ரியாக இருக்குது, லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் த ஃபுட் ஹேபிட்ஸ் ஆர் வெரி வெரி எராட்டிக். அண்ட் டைமிங் ஆஃப் த ஃபுட், டைம் எப்போ எடுப்பாங்கன்னே அவங்களுக்கே தெரியாது, ஃபஸ்ட்டாக சாப்பிடுவேன் டாக்டர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டுமே போதும் இதை மாற்றுறதுக்கு. ஓகே. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஈச் இண்டிவிஜுவல் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ வி ஹாவ் டு அட்ரஸ் அந்த இண்டிவிஜுவலுக்குள்ள எப்படி அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்ன சிம்டம்ஸ் தெரியுது, என்ன சயின்ஸ் தெரியுது, என்ன லேப் டெஸ்ட்டில் எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு வி ஹாவ் டு பர்சனலைஸ் த கேர் ஃபார் ஈச் பேஷண்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ சில பேருக்கு we choose only lifestyle changes, சில பேருக்கு we have to give tablets also, and then we can even stop the tablets later on. Only because they are not doing the lifestyle changes properly, we are not able to stop the tablets. ஸோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, டாக்டர் டேப்லெட் கொடுத்துட்டே இருக்காங்க, அடிக்ட் ஆகுது, இதாவது அப்படின்னு அவங்க இதே சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க சைட்லேருந்தும் அதுக்கு எஃபர்ட் போடுறாங்களா அப்படிங்கிறது ஆல்வேஸ் இட்ஸ் கொஷினபிள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே why don't you try what is wrong in your dietனு ஒரு நாள் நீங்களே ஒரு ஒன் டே காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்ன பண்ணுவீங்கன்னு நீங்களே ரீஅசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்கெங்கே லேக்குனே இருக்குன்னு. நாங்கள் அதை கண்டுபிடிச்சி சொல்லணுன்னே இல்லை. ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணலாங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், it depends, it's in your hands. It's not, we cannot do the modification for you. So another healthy diet, avoiding junk food. I'm not saying don't have junk food at all. You can have sometime, but all the time junk food ங்கிறது it's அது மட்டும் அடிக்ட் ஆனா பரவாயில்ல, பட் மெடிசன்ஸ் மட்டும் சாப்பிட மாட்டா அடிக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இன்னொன்று எக்ஸசைஸ் இருக்கிறதே கிடையாது. ஸோ ஏன்னா டைம் இல்லை, யூ ஹாவ் டு மேனேஜ் டைம். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சின்சியராக பண்ணால் கண்டிப்பாக, அதுவும் எஸ்பெஷலி இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே பண்ணிட்டோம் அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் டு கோ இன் டு மெடிசன்ஸ். And even whichever stage of the disease you're in the first stage or you're in the final stage, always lifestyle modification is the first
step in the treatment plan wherever you go, whichever doctor you see. ஸோ அதுக்கப்புறம் தான் மெடிசன்ஸ் எல்லாமே வரப்போகிறது. ஸோ அதுக்கு வந்து that is the best possible solution and the best result also you can get only by doing lifestyle modifications. ஸோ எஸ், irregular periods வந்துச்சுன்னா பயப்படாதீங்க டாக்டர்ஸ் கிட்ட போகிறதுக்கு. கண்டிப்பாக மாத்திரை எழுதி கொடுக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்லேயே ட்ரீட் பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு ஒரு பேக் ஆஃப் த மைண்ட் வந்துட்டு ஒரு பயமாக வச்சுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஐ திங்க் இது இப்போ ஃப்ரீ ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயப்படாதீங்க. ப்ளீஸ் பி வெரி ஃப்ராங்க் வித் த டாக்டர்ஸ் ஆல்சோ. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி யூ ஆர் யோர் பெஸ்ட் டாக்டர் எனி டே. உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்ட்டு எங்களை விட அதிகமாக. அண்ட் ஃபைனலி இது வந்து கண்டிப்பாக கேட்டே ஆகணும். நான் இப்போது எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் ஒரு ஆக்னி அந்த மாதிரி வராங்க அப்படின்னா ஐ ஜென்ரலி சே ஓகே நீங்கள் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுங்கள், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா பார்க்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா we definitely refer to a physician or an endocrinologist or a gynecologist. இந்த இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். பட் எல்லாருக்குமே அது வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. சில பேர் வந்து ஏன் அவங்கள பார்க்க சொல்கிறாங்க, அவங்க போனால் இன்னும் நிறைய மாத்திரை கொடுப்பாங்களோ, இல்லை எனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, எனக்கு ஏதாவது பிரச்சனையா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அந்த பயம் வந்து டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குள்ளேயும் வருது. ஸோ ஹவு டு யூ see this? நீங்கள் டே டு டே கண்டிப்பாக உங்கள் ப்ராக்டிஸ்லேயும் யூ வுட் ஹவ் ஃபேஸ்ட் ஆல் திஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் சொன்னால் வந்து இது கரெக்டாக இருக்கும். ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு ட்ரீட் இட் இன்டகிரேட்டடாக. ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறப்போ நமக்கு காஸ் ஆஃப் த ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது, அதோட சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஆஃப் த ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸிபிஷன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்க்கு தான் நம்ம நிறைய உலகமே அதுக்கு தான் நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து இப்போது ஆஸ் அ ஜென்ரல் ஃபிசிஷியன் ஆர் ஆஸ் அ எண்டோக்ரைனாலஜிஸ்ட் ஆல்சோ எங்ககிட்ட பேஷண்ட் வரப்போ தே ஹாவ் தீஸ் சிம்டம்ஸ், தே ஹாவ் தீஸ் சைன்ஸ் அப்படின்னா நாங்களும் வந்து அந்த காசை வந்து என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வி கிவ் சம் டெஸ்டிங்ஸ். அதை வச்சு வி கன்க்ளூட் டயக்னோசிஸ். அப்புறம் வி கிவ் அ ட்ரீட்மெண்ட் பிளான் ஃபார் தட். பட் அந்த எக்ஸிபிஷன் ஆஃப் சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைன்ஸை வந்து ஆல்ரெடி இட் ஹஸ் கம். ஸோ ஐ கேன் பி இந்த டேப்லெட்ஸ் நாங்கள் கொடுக்குறதோ இல்லை வாட் எவர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நாங்கள் பண்ண போகிறதோ ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளமை வந்து இன்னும் ப்ராக்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, இன்னும் அதிகப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு, இன்னும் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஆல்ரெடி வந்த ப்ராப்ளம் சரி பண்ணணும், அதை நீங்கள் பேக் டு நார்மல் கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக டெர்மட்டாலஜிஸ்ட் ஹெல்ப் அதில் தேவை. தெர் இஸ் நோ டவுட். அதே இது செகண்ட் இது என்னென்னா, நீங்கள் வந்து அந்த எக்ஸிபிஷன் மட்டும் எனக்கு போனால் போதும், இந்த இம்பாலன்ஸ் இருந்தால் இருந்துட்டு போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த மாதிரி தவறு நிறைய பேர் பண்ணுறாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அந்த டெஸ்ட்டு வந்து கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ரூட் காஸை கண்டுபிடிக்கிறதுல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்கிற ஸ்கின் ரெஜிமெனோ இல்லை ப்ரொசீஜர் லேசர் ஹேர் ரிடக்ஷனோ இல்லை எந்த ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணிங்கனாலும் அதோட ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது. இல்லை திருப்பி வர்றதுக்கு ரெக்கரன்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மூணாவது அந்த யூ மே ஈவன் நீட் ஹையர் செஷன்ஸ், நிறைய நம்பர் ஆஃப் செஷன்ஸ் தேவைப்படலாம், இல்லை நிறைய நம்பர் ஆஃப் ஹையர் டோசேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் டேப்லெட்ஸ் தேவைப்படலாம். ஸோ போத் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸோ மோனிஷாவும் தேவை, நானும் தேவை இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு. ஸோ அவங்க சொல்கிறதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுக்கு அவுட் சைட் லுக், உங்களோட கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு உள்ள கேரை வந்து ட்ரீட்மெண்ட் பிளானை வந்து அவங்க சொல்ல போகிறாங்க. பட் அவங்க பிளான் நல்லா ஒர்க் பண்ணணும், அவங்க பிளான் நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணணும், அவங்க மேலே மிஸ்டேக் வரக்கூடாது. இப்போ அவங்க உங்களுக்கு ஒன்று சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னா எனக்கு அதில் பெனிஃபிட் வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஏன் வரல அப்படின்னா இதுதான் ரீசனாக இருக்கும். நீங்கள் அதோட ரூட் காஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துருக்க மாட்டீங்க, இல்லை அதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எதுவும் ஒழுங்காக பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை அதுக்குள்ளே மெடிசன்ஸ் நீங்கள் எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அது நீங்கள் பேசிக் கரெக்ட் பண்ணாமல் இதை பண்ணால் யூஸ் இல்லை. அதே மாதிரி வெறும் பேசிக் அந்த ரூட் காஸை மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்த சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ், அந்த சைன்ஸ் ஹிர்சுட்டிசம் இல்லை ஆக்னேவை விட்டுட்டிங்கன்னா அதுவும் ஒரு பர்மனன்ட் ஸ்காராக மாறிடும். ஸோ அதுக்கு டெஃபினெட்லி யூ நீட் அ டெர்மட்டாலஜிஸ்ட் ஹெல்ப்.
ஸோ ட்ரூ. எஸ், நான் வந்துட்டு இந்த கான்செப்ட் ஆஃப் சீரீஸ் ஆரம்பித்ததுக்கு ரீசனே அதுதான். பீப்புள் ஷுட் நோ தட் நம்ம ஸ்கின்ல வர ஒரு பிரச்சனை ஸ்கின்னோட போயிடாது. தெர் ஆர் லாட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் நம்ம உடம்புக்கும் ஸ்கின்னுக்கும். ஸ்கின் தான் லார்ஜஸ்ட் ஆர்கன் ஆஃப் த பாடி. அண்ட் அதை வந்துட்டு ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வர ஒரு சைனுமே உங்கள் உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கோ அப்படிங்கிற வந்துட்டு ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். டு நாட் நெக்லெக்ட் இட். ஃபைனலி பிஃபோர் எண்டிங் எனக்கு வந்துட்டு இதை கண்டிப்பாக கேட்டே ஆகணும் ஃபார் த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். இப்போது ஆஃப்லைட் வந்துட்டு நான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சது என்னென்னா, சின்ன பசங்களில் வந்துட்டு கழுத்து கருப்பாகிறது. மேபி எனக்கு நம்ம ஜென்ரேஷனில் அது ஆஃபனாக நம்ம பார்த்தோமா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ ஹவ் என்னை சுற்றியோ எனக்கும் அந்த மாதிரி வந்தது கிடையாது. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸை ஒரு 6 இயர்ஸ்லேயே வந்துட்டு அவங்களுக்கு ஆரம்பிக்குது, கழுத்து மட்டும் தனியாக கருப்பாக ஆரம்பிக்குது. பேரண்ட்ஸும் வந்துட்டு பயப்படுறாங்க, ஏன் தனியாக கழுத்து கருப்பாகுது, ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளமான்ட்டு. பட் தென் அது ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை, இட்ஸ் ரிலேட்டட் டு அந்த சைல்டோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தெரிய மாட்டேங்க. ஐ திங்க் யூ வில் பி த ரைட் பர்சன் டு டாக் அபவுட் திஸ் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டியோட உங்களோட டேக் ஆன் தட். See, childhood obesity definitely is on the rise now. Okay. WHO கொடுத்துருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், இட்ஸ் ஆன் அ வெரி ஹை ரைஸ். இட்ஸ் இன்வென் அ குளோபல் எமர்ஜென்சி மாதிரி தேர் கோயிங் டு டிக்ளேர். ஓகே. ஸோ அப்படி போயிட்டுருக்கு சைல்டுஹுட் ஒபிசிட்டிங்கிறது. மெயினாக என்ன நினைக்கிறாங்கன்னா, சின்ன பிள்ளை தானே சாப்பிட்டுட்டு போட்டோம், பண்ணிட்டு போட்டோம். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் வந்து ஒல்லியாக இருக்கிற பிள்ளைங்களை வந்து, என்ன நீ ஒல்லியாக இருக்க, சாப்பிடவே மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சாப்பிட்றதும் சாப்பிடாம இருக்கிறதும் அவங்க எப்படி இருக்காங்கன்ற ஜென்ரல் அப்பியரன்ஸை பேசிக்காக நம்ம வந்து ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் பாடி ஷேம் எனிபடி, வெதர் தே ஆர் இன் த சப்பியர் சைட் ஆர் வெதர் தே ஆர் இன் த பியூனியர் சைட். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனாலே வந்து அந்த சில்ட்ரனோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது, அவங்களோட வியூவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ என்ன பண்ணிடுறாங்க சில்ட்ரன், எதர் தே பிகம் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆர் தே பிகம் டூ ஹாப்பி. அவங்களுக்கு ரெண்டே விஷயம் தான், டூ ஹாப்பி ஆனாலும் தே கெட் தேர் ஸ்டஃப், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றாங்க. ஸ்ட்ரெஸ் ஆனாலும் தே ஆர் கோயிங் டு திஸ் ஹேபிட் ஆஃப் ஈட்டிங் திஸ் ஜங்க் ஃபுட் அண்ட் தென் கன்சோலிங் தெம்செல்வ்ஸ். அந்த இதுக்கு அவங்களே தள்ளப்படுறாங்க. ஏன்னா சில்ட்ரன் ஆல்வேஸ் do what your parents or what the adults are doing, what we show them. Yeah, so they don't they copy us, they are great imitators. ஸோ நீ சாப்பிடாத அவன் ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றான் டாக்டர், அதனால தான் இப்படி ஆகுது அப்படின்னு அவங்கள சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் யார் ஜங்க் ஃபுட், நீங்கள் ஏன் அதை வந்து ஒரு ஹேபிட்டாக காட்டினீங்க அவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். நம்ம கரெக்டாக இருந்தாலே நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸும் கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க நம்மளை பார்த்து தான் வளர போகிறாங்க. ஸோ இந்த ஜங்க் ஃபுட்டு அப்படிங்கிறத வந்து மெயின் ஃபுட்டாக மாற்றாமல் இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும், நம்ம சொல்லணும். நம்ம சொல்லாமல் பரவாயில்ல இப்போ விட்டுட்டு அப்புறம் பெருசானா அவனே பார்த்துக்குவான், மாறிக்குவான், இல்லை பெருசானா பிறகு சொல்லிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து அவங்களுக்கே ஒரு அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது. ஸோ தே ஜஸ்ட் கேரி ஆன் வாட், அதான் அம்மா அப்பா எதுவும் சொல்லியேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அதை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ சைல்ட்ஹுட் ஒபிசிட்டிங்கிறத ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணும். அவங்க அக்செப்ட் பண்ணாதான் வந்து அந்த சைல்டுக்கு அதை நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலான்றத சைல்டுக்கும் நம்ம சொல்ல முடியும். பேரண்ட்ஸே நம்ம கம்யூனிட்டியில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம சொசைட்டியில் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் ப்ளீஸ் அட்ரஸ் திஸ். நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்புறம் எதனால் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசுங்க, உங்கள் குழந்தையோட பேசிட்டு அதுக்கு வந்து வேறு ஆப்ஷன் கொடுங்க. அவங்களுக்கு அதை வந்து மாற்றி கொடுங்க. உனக்கு இது பிடிச்சிருக்கா, ஸோ இந்த இதில் வேறு என்ன கொடுக்கலாம். ஸோ இப்போது நிறைய வந்து ஹெல்த் கான்ஷியஸாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுங்கிறது நிறைய ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இன்னொன்று அதே மாதிரி கேக்ஸு இதிலெல்லாம் வந்து எப்படி வந்து இதெல்லாம் 0 சுகரில் பண்ணலாம் அப்படின்றது இப்போது ஃபுல்லாக, அதுவும் சென்னையில் தெருவுக்கு தெரு யூ கேன் கெட் people who do they don't compromise on the taste. And the chocolate taste உங்களுக்கு இருக்கும், but you don't have the sugar in it or you don't have the மைதா in it. அந்த மாதிரி நிறைய வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி போடுறாங்க. அதுவும் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சைல்டுக்கு ஏற்ற ட்ரீட், உங்களுக்கு சைல்டுக்கு பிடிச்ச டேஸ்டிங்கில் ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள்
மாற்றுங்க. அவங்களோட ஜங்க் ஃபுட் ஹேபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் மாற்ற முடியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணி மாற்றுங்க. ஈட்டிங் ஹெல்தி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே கொஞ்சம் சொல்லுங்கள். அப்போ மட்டும்தான் இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டியை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். இல்லைன்னா when they grow up, definitely they are going to fall into PCOD or any one of the hormonal imbalance problems, they will fall. ஸோ அதை நீங்கள் ரூட் காஸை நீங்கள் வந்து ரொம்ப சைல்ட்ஹுட்லேயே நீங்கள் அதை வந்து அட்ரஸ் பண்ணி அதை வந்து சரி பண்ணலாம், அந்த மாதிரி போக விடாமல் பண்ணலாம். ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறது வந்து இந்த ஹெல்த் ஈட்டிங் அப்படின்றது வந்து இட்ஸ் அ ட்ரெண்டிங் டாபிக் நோ. அண்ட் ஐ திங்க் mothers and the parents should first they should make themselves aware of these things. இதெல்லாம் அவைலபிளாக இருக்குன்றத ஃபஸ்ட்டு அவங்க தெரியணும், குழந்தைக்கு தெரியப்படுத்தணும், அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கு அப்புறம் யூ கேன் ஸ்விட்ச் ஓவர், they will itself start switching over. ஸோ ட்ரூ. எஸ். ஸோ பேரண்ட்ஸ் நம்மளோட பசங்க வந்துட்டு நம்மளோட பிரதிபலிப்பு தான். ஸோ அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம என்ன காமிக்கிறோம் அவங்களுக்கு, உங்கள் பசங்களை வந்து ஹாப்பி பண்ணுறதுக்காக சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க. அந்த வகையில் வர ஹாப்பினஸ் தேவையே இல்லைன்னு தான் நான் சொல்வேன். நீங்கள் நிஜமாகவே வந்துட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னா அவங்களுக்கு ஒரு பொருளாக வாங்கி கொடுங்க, ஆர் ஷோ them the healthier way of lifestyle. They will thank you for lifetime. So thank you Dr. Mathangi for being here and answering all the questions. ரொம்ப கிளியர் கட்டாக வந்துட்டு இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. It was so nice of you and I think எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். Thanks a lot. Thank you.